நீங்க அபிராமி அந்தாதி கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிராமி பட்டர்னு ஒருத்தர் திருக்கடையூர்ல ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப மூழ்கியவர். ஒரு கட்டத்துல அப்படியே அபிராமிக்கு ஒரு அடிமையாவே மாறிடுறாரு. நான் பேரையே அபிராமி பட்டர்னு மாத்திடுறாரு. என் நேரமும் கோயிலுக்குள்ளேயே உட்காந்து அபிராமிங்கிற அந்த அழகான அம்பாளையே நினைச்சிட்டே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நம்ம தஞ்சாவூர் எல்லாத்தையுமே சரபோஜி மன்னர் மராட்டியத்தை சேர்ந்தவர், அவர் தான் ஆட்சி செய்யறார். அவர் அங்க காவிரி பூம்பிட்டத்துல நீராடிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு உள்ள வர்றாரு. இவர் பிடிக்காத 4-5 பேர் இருப்பாங்க ஊர்ல, யாராவது நிம்மதியா இருந்தா பிடிக்காதவங்க 4-5 பேர் இருப்பாங்கல்ல. இவன் என்னடா வீட்டு கஷ்டம் எதுவுமே இல்லாம நேரம் உட்காந்து அபிராமி அபிராமின் கமலஹாசன் மாதிரி புலம்பிட்டே இருக்கிறான், இவன் எப்படி நிம்மதியா இருக்கலான்ட்டு போட்டு கொடுக்கறதுக்கு 4 பேர் இருப்பாங்கல்ல. அரசர்கிட்ட சொல்றாங்க, பாருங்க பாருங்க நீங்க வந்து நான் எந்திக்கல, உங்களுக்கு வணக்கம் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை இருக்கட்டும் அப்படின்னு அவர் சாமி கும்பிட்டுட்டு வந்து இவர் இங்க என்னவா இருக்கிறார், இந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் சொல்றவரா இருக்கிறார். இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு அவரை தட்டி கேட்கிறார். அன்னைக்கு அமாவாசை திதி. ஆனா இவர் மனசுக்குள்ள கூட யார் இருக்கிறா, அன்னை அபிராமி இருக்கிறாங்க. உடனே அந்த முழு நிலவு மாதிரி அம்பாள் முகத்தை நினைச்சுக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு இவர் என்ன சொல்லிடுறாரு, இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றார். மன்னர் புடிச்சுக்கிட்டார். கூட சொல்றாரு, பாத்தீங்களா அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமிங்கிறார். இப்ப பௌர்ணமி என்ன சொல்றாரு இவருக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும், கோவிலுக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. உடனே அவரை அந்த ஊரி மாதிரி ஒண்ணு கெட்டி, இன்னைக்கு நைட்டு பௌர்ணமி வரலன்னா உடனே இந்த ஒவ்வொரு இதா வெட்டி தீயில போட்டுருவோம் அப்படின்றாங்க. இந்த சினிமால தான் நம்ம பார்ப்போம்ல, அவரு இந்த சுப்பையான்னு நினைக்கிறேன், அவர் தான் அபிராமி பட்டரா நடிச்சிருப்பார், பயங்கரமா நடிச்சிருப்பார். அந்த காலத்து மனிதர்கள் மாதிரிலாம் இன்னைக்கு நடிக்கிறதுக்கு ஆளே இல்ல. பாரதியாராவும் அவர் தான் ஒரு படத்துல நடிச்சிருப்பார், அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பார். உடனே அவரு நின்னு புதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு பாட்டா பாடுவார். 79வது ஒரு பாட்டு பாடுவார், விழிக்க அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்க வழிபட நெஞ்சுண்டு அப்படின்னு பாடின உடனே அம்பாள் என்ன பண்ணுவாங்க, காதல போட்டிருக்கிற மகர கொடையை கலட்டி அப்படி வீசி எரிஞ்சுவாங்க. எரிஞ்ச உடனே அந்த தோடு நிலாவாக வந்துடும். அப்ப ஒரு பக்தன் கேட்டால் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு கூட அது பௌர்ணமியாக மாறும் அப்படின்னு 100 பாட்டை சொல்லி அவர் முடிப்பாருன்னு அந்த புராண கதை முடியும். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறேன், அது அன்பாளுடைய ஆற்றலோ இல்லையோ, ஒரு விஷயத்தை நீங்க ஆழமாக உங்க மனசுக்குள் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொன்னால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய ஆங்கில புத்தகங்கள், தி சீக்ரெட்னு ஒரு புத்தகம், ரகசியங்கிற அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்க ஆள் மனசுக்குள்ள அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நீங்க என்ன பதிவு செய்வீங்களோ அது நிச்சயம் ஒரு நாள் பழிக்கும். அதனாலதான் சின்ன குழந்தைங்க பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க காதுக்குள்ள நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தைங்க முடிச்சுட்டு இருக்கும் போது நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க காதுக்குள்ள, அப்பா இந்த சேட்டை பண்ணக்கூடாது, தம்பி நீ இந்த மாதிரி படிக்கணும், நீ இப்படி நடந்துக்கிடணும்னு டெய்லி காதுக்குள்ள குழந்தைகள் கிட்ட பேசுங்கன்னு மனவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க ஆள் மனசுக்குள்ள போய் அது ஒவ்வொரு நாள் உட்காரணும். அப்ப அவங்க முழிச்சு வரும்போது அவங்க அறியாமையே அந்த வார்த்தைகள் அவர்களை வழி நடத்தும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம ஆள் மனசுல எதை உண்மையாக நம்புகிறோமோ அது நமக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக தரும்.